மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முக்கிய தகவலை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரன் இணைந்திருக்கிறார். பாஸ்கரன், இந்த ஆலோசனையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு, மேலும் தகவல்களை நீங்க சொல்லலாம். தமிழக நிதிநிலை அறிக்கை இம்மாத இறுதியில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அந்த பட்ஜெட்ல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக அறிவிக்கப்பட வேண்டிய புதிய அறிவிப்புகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உண்டான நிதிகளும், அதே நேரத்தில் குறைதீர்ப்பு முகாம்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் அளிக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காணக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த உதவித்தொகையை உயர்த்துவது தொடர்பான ஆலோசனையும் இந்த கூட்டத்தின் வாயிலாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறப்பு குழந்தைகளுக்கான பராமரிப்பு தொகையாக தமிழக அரசின் சார்பாக நிதி உதவி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. 1500 2000 வரை அந்த நிதி உதவி என்பது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த நிதியை உயர்த்துவது தொடர்பான ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்கள்ல சென்னையை போன்று மற்ற நகரங்களிலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான பயிற்சி மையங்களை உருவாக்கி அதன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்குண்டான தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதற்குண்டான ஆலோசனையும் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக புதிய திட்டங்கள், அதே நேரம் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய அறிவிப்புகள், உதவித்தொகைகளை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.